இது ஈடிவி பாரத் தமிழ்நாடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டைம். தமிழக உளவுத்துறை எதிர்க்கட்சி தலைவர்களின் தொலைபேசி உரையாடலை ஒட்டு கேட்பதாக அதிமுக குற்றச்சாட்டு. தலைமை தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை கடிதம். அதிமுக மற்றும் திமுகவை ஓட ஓட விரட்டிவிட்டு பாஜகவிற்கு ஓட்டு போடுங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் நடந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆவேச பேச்சு. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இருக்காது. எடப்பாடி பழனிசாமி ஒரு எட்டப்பன் என தேனியில் டிடிவி தினகரனை ஆதரித்து வாக்கு சேகரித்த போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். அதிமுகவை அழிக்கவோ உடைக்கவோ நினைப்பவர்கள் காற்றோடு கலைந்து போய்விடுவார்கள். அண்ணாமலையின் கருத்துக்கு அரியலூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அறிக்கையை நாளை வெளியிடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பெண்களுக்கான பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெற வாய்ப்பு என தகவல். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக ஏஐஎம்ஐஎம் தலைவர் அசாதுதீன் ஓவைசி அறிவிப்பு. பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய அதிமுக சிஏஏ, என்ஆர்சி உள்ளிட்ட சட்டங்களை எதிர்ப்போம் என உறுதியளித்துள்ளதாக தகவல். சீனாவிலிருந்து சட்டவிரோத சிகரெட் லைட்டர்கள் இறக்குமதியை தடை செய்ய வலியுறுத்தி இன்று முதல் 10 நாட்களுக்கு தீப்பெட்டி தொழிற்சாலைகள் வேலைநிறுத்த போராட்டம். தூத்துக்குடியில் 200க்கும் மேற்பட்ட ஆலைகள், 1200க்கும் மேற்பட்ட பேக்கேஜிங் யூனிட் மூடலால் 6 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கும் அபாயம். மேற்கு வங்க மாநிலம் 24 வடக்கு பர்னாஸ் பகுதியில் பயங்கர தீ விபத்து. 50க்கும் மேற்பட்ட குடிசைகள் தீயில் கருகிய நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். நெல்லை, விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இயல்பை விட வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஈடிவி பாரத் தமிழ்நாடுடன்.